இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பாருங்கள், இந்த செய்தியின் மூலமாக ஒரு சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். பாருங்கள், அந்நிய பாஷை குறித்த காரியங்கள் எத்தனையோ செய்திகள் கேட்டிருந்தாலும், எத்தனையோ எத்தனையோ நாம் வேதத்தில் தனிப்பட்ட விதத்தில் படித்திருந்தாலும், அந்நிய பாஷையின் மீது ஒரு தெளிவான ஆசையும் விருப்பமும் அதை குறித்த ஒரு வெளிப்பாடும் நமக்கு கிடைக்கல அப்படின்னா, அந்த அந்நிய பாஷையின் வரத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் உண்டாகாது பாருங்கள். இந்த செய்தியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்நிய பாஷையின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்கிறது தாங்க. ஆமாம், அந்நிய பாஷையின் நோக்கம் என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் அந்நிய பாஷையின் வரத்தை தேவன் எதற்காக வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற முடியும். பாருங்கள், முதல்ல ஏன் அந்நிய பாஷையை யாரும் நம்புறதில்லை அப்படின்னு சொல்லிடுறேன். அந்நிய பாஷையை ஏன் நம்புறதில்லை அப்படின்னா, அநேகம் பேர் அந்நிய பாஷையை பேசாமல் இருக்கிறாங்க. இன்னொன்று, சில பேர் அந்நிய பாஷை குறித்த தவறான நெகட்டிவான எண்ணங்கள் இருப்பதினாலே அதை குறித்த எந்த ஒரு உற்சாகமும் அதை பேசுகிற காரியமும் அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடையாது பாருங்கள். அது மட்டுமல்ல, இன்றைய கால சபைகளிலே அந்நிய பாஷை குறித்து எவ்வளவோ தவறான ஒரு போதனைகள் இருப்பதினாலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்நிய பாஷையை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா விலக்கிடுறாங்க. பாருங்கள், அந்நிய பாஷையை ஏன் ஜனங்கள் நம்புவதில்லை, ஏன் வெறுக்கிறாங்க, அது ஏன் பற்றி பிடித்து கொள்ளுகிறதில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில், அதாவது வேதத்தில் இருக்கிற 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13, 14ஆம் இந்த அதிகாரம்லாம் வாசித்தோம் அப்படின்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை வைத்து தான் அந்நிய பாஷையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தள்ளி விடுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இங்கே சபை கூடி வரும்பொழுது எது எது முக்கியம், என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சில ஒழுங்குகள் இங்கே ஆர்டராக இங்கே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். ஒரு சபை கூடி வருகிற நேரத்தில், விசுவாசிகள் கூடி வரும்பொழுது, தேவனுடைய ஜனங்கள் கூடி வருகிற அந்த சபையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற எத்தனையோ வரங்கள் உண்டு. ஒவ்வொரு வரத்திற்கும் அதற்கான தனி இடம், தனி செயல்பாடு உண்டு. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பவுல் என்ன பண்ணியிருக்கிறாரு, விவரமாக எழுதியிருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 14ல் அந்நிய பாஷைய வரத்தை குறித்தும் தீர்க்க தரிசன வரத்தை குறித்தும் கலந்து பேசியிருக்கிறாரு. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா, சபை நடுவிலே தீர்க்க தரிசன வரம் அதிக முக்கியமான இடம் இருக்குது, அதுக்கு பயன்பாடு இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றதுக்காக அங்கே அந்நிய பாஷை வரத்தை அதை விட தீர்க்கதரிசன வரம் மேலானது என்று அப்படி அவர் சொல்லி வர்றார். அதாவது சபை கூடி வருகிற இடங்களிலே அந்நிய பாஷையை பேசுகிறதை விட தீர்க்கதரிசன வரம் அதிகமான பயன்பாடு உள்ளது, அது அதிக பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அதை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிறார். இதுதான் விஷயங்க. ஆனால் அந்நிய பாஷை வரம் அதற்குரிய தனி செயல்பாடு, அதனாலே சில பிரயோஜனம் நன்மை உண்டு என்பதை நாம் தான் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். அதை தான் இந்த செய்தியிலே நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், அந்நிய பாஷையின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அங்கேயே நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். அந்நிய பாஷை வரமானது சபைக்கு பயன்படுவதை விட தனிப்பட்ட மனுஷனுக்கு, தனிப்பட்ட நபருக்கு, உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட விதத்தில் அது மிகுந்த ஆசீர்வாதத்தையும் பயன்பாடையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது அந்நிய பாஷை வரமானது. அப்போ அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் கடைசி 17, 18 வசனங்களில் நான் வாசித்தோம் அப்படின்னா, என்னை விசுவாசிக்கிறவனாலே, அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனாலே அவனுடைய வாழ்க்கையிலே நடைபெற போகிற அடையாளங்கள், அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவார்கள், என் நாமத்தினாலே சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவனை யாதொன்று கொடுத்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். அதாவது தனிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு விசுவாசியாக வருகிற நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட போகிற அடையாளங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிறார் பாருங்க. அங்கே தீர்க்க தரிசன வரத்தை குறித்து சொல்லலை. ஏன் அப்படின்னா, தீர்க்க தரிசன வரமானது சபைக்கு பயன்பாடு உள்ளதாக, அது அநேக விசுவாசிகள் கூடியிருக்கிற இடங்களிலே தீர்க்க தரிசன வரம் அதிகமாக பயன்படும், அதற்காக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்நிய பாஷை வரமானது தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் பயன்படுகிறதாக, பக்தி விருத்தியை கொண்டு வருகிறதாக இருக்கு பாருங்க. அப்போ இங்கே சொல்ல வர்றார் பாருங்க, ஒரு விசுவாசி என்னை விசுவாசித்தால் அவனுடைய வாழ்க்கையிலே நடைபெற போகிற அடையங்கள், அவனாலே பிசாசுகளை துரத்த முடியும்.
அவனாலே நவமான பாஷைகளை பேச முடியும். அவனாலே வியாதிஸ்தர் மேல் கைகளை வைத்தால் அவர்கள் சுகமாவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதியிருக்கு. அப்போ பாருங்கள், நவமான பாஷை, அதாவது அந்நிய பாஷை என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை பிரயோஜனங்களை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இதை 1 கொரிந்தியர் 14 நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14 நீங்கள் பைபிள் வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே திருப்பிக்கலாம். 2வது வசனம் இப்படி சொல்லுது, ஏன் என்னால் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். அந்த வசனம் எப்படி முடியுது அப்படின்னா, அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். பாருங்கள், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். ஸ்பீக் அவுட் த மிஸ்டீரியஸ் அபவுட் காட் அண்ட் ஹிம், இல்லைங்களா? அப்போ ஆவியினாலே ரகசியங்களை பேசலாம். யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்களோ அவங்க தேவனோடு ரகசியம்னா மேன்மையான காரியங்களை பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, அவர்கள் மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பேசுகிறார். தேவனிடத்தில் பேசுகிறது நன்மையான காரியம், இல்லைங்களா? கடவுளோடு பேசுகிற ஒரு பாஷை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். அந்த அந்த அந்நிய பாஷையில் நாம் பேசும்பொழுது நாம் தேவனிடத்திலேயே டைரெக்டாக பேசுகிறோம் பாருங்கள். இது பெரிய ஆசீர்வாதம். அப்போ எதற்காக அந்நிய பாஷையை நாம் தடை செய்யணும்? அந்நிய பாஷை தனிப்பட்ட மனிதனுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, எனக்கு பிரயோஜனமாக இருக்குது, சரிங்களா? அந்நிய பாஷை பேசுகிறவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்நிய பாஷை பேசும்பொழுது நாம் தேவனிடத்திலேயே பேசுகிறோம் டைரெக்டாக. அதனால் அந்நிய பாஷை என்ன, அதனுடைய நோக்கத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, 4வது வசனம் அதே 1 கொரிந்தியர் 14:4 சொல்லுது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தனக்கே பக்தி விருத்தி உண்டாக, பக்தியிலே நாம் வளரும்படியாக நம்ம அந்நிய பாஷைகளை என்ன பண்ணுறோம், நாம் பேசுகிறோம். அப்போ பாருங்கள், நம்ம பக்தியில் என்ன செய்யணும், வளரணும். ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் வளரணும். அவரை அறிகிற அறிவிலே வளரணும். இந்த தேவனுடைய ரகசியங்களை ஆழங்களை நாம் புரிந்து கொள்ளணும். நம்முடைய ஆவி மனுஷன் பலன் அடையணும். இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வளர்ந்தாகணும் அப்படின்னா நம்ம அந்நிய பாஷையிலே நம்ம பேசி ஆகணும். அந்நிய பாஷையில் பேசும்பொழுது நம்முடைய ஆவி மனுஷன் என்ன ஆகுறாங்கன்னா வளருவாங்க, பக்தி விருத்தி அடைவாங்க, வல்லமை அடைவாங்க. அப்போ ஆவி மனுஷன் தேவனோடு அந்த இருக்கிற அந்த ஐக்கியத்தில் வளருவாங்க. அப்போ அந்நிய பாஷையில் நம்ம பேசுகிறது ரொம்ப முக்கியம் பாருங்கள், அது அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, 5வது வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்நிய பாஷை முக்கியமாக இருப்பதுனால தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் பேசணும் நிச்சயமாக அப்படின்றார். இதில் இன்னொரு ரகசியம் இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும், பைபிளில் இருக்கிற மேக்சிமம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா பெரிய அரிதான வெளிப்பாடெல்லாம் பவுலின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது நமக்கு தெரியும். எத்தனையோ அப்போஸ்தலர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு எத்தனை பேர் இருந்திருந்தாலும் புதிய ஏற்பாட்டின் சத்தியங்களை அதிகமாக வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்டது பவுலின் மூலமாக. அப்போ பவுலின்குள்ளாக இந்த வெளிப்பாடெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பவுலின் ஆவியிலே இந்த வெளிப்பாடுகள் வெளிப்பட்டிருக்கு. அதனால தான் வேதத்தில் எழுதி வச்சுருக்காங்க. இந்த பவுலுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக அவ்வளோ வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, பவுல் அதை சொல்கிறார் பாருங்கள், அவர் அதிகமாக அந்நிய பாஷைகளை என்ன பண்ணியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. அங்கே அதே அதிகாரத்தில் அதே 14 பாருங்கள், 18வது வசனம் அங்கே சொல்கிற பாருங்கள், உங்களை எல்லாரிலும் நான் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் சொல்கிறார் பாருங்கள், நான் உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். அப்போ பவுல் உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் அதிகமாக அந்நிய பாஷைகளை பேசியிருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார். இது யாரும் மறக்க முடியாது. அப்படி பேசினதுனால்தான் அவர் வேதத்தில் சொல்ல, அந்நிய பாஷையை பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறான். அதிகமான ரகசியங்களை அவருக்குள்ளாக தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனிடத்தில் பேசுகிறார். பவுல் அநேக தரம் தேவனிடத்தில் பேசியிருக்கிறார். அதனால் அவ்வளவாக அதிகமாக வெளிப்பாடுகளை அவர் பெற்று புதிய ஏற்பாட்டின் சபைக்கு அவர் வெளிப்பாட்டுகளை நமக்கு கொடுத்துள்ளார். அப்போ பாருங்கள், பவுலினுடைய வாழ்க்கையில் அதிகமாக அவர் தேவனுக்கென்று பிரயோஜனப்பட, அவர் பக்தி விருத்தி அடைய, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்நிய பாஷை வரமானது அதிகமான நன்மையை கொண்டு வந்திருக்கு பாருங்கள். அப்போது இப்போ தெளிவாக நான் சொல்லி முடிக்கிறேன். தீர்க்க தரிசன வரம் சபைக்கு பக்தி விருத்தி அதிகமாக கொண்டு வருது அப்படின்னு சொல்லியும், அந்நிய பாஷை தனிப்பட்ட மனிதனுக்கு பக்தி விருத்தியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியும் தான் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு 1 கொரிந்தியர் 14.
இப்போ நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம் சபை நடுவில் இருக்கும் பொழுது தீர்க்க தரிசன வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுதான் நோக்கம். தனிப்பட்ட விதத்தில் உங்கள் அறையிலே, உங்கள் ஜெப அறையிலே நீங்கள் தேவனோடு இருக்கும் பொழுது அந்நிய பாஷைகள் அதிகமாக பேசலாமே. அப்போ அதிகமாக அந்நிய பாஷைகளை பேசுகிற நேரத்தில் நீங்கள் பக்தி விருத்தி அடைவீர்கள், தேவனோடு பேசுவீங்க, தேவனுடைய ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்வீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க, அவருடைய வழிநடத்துதல் உங்களுக்கு நல்லா தெரிய வரும். உங்களுடைய ஆவிய மனுஷன் பலன் அடைந்து தேவனுடைய அதிகாரங்களை வெளிப்படுத்துகிறவனாக இருப்பான். அப்போ பாருங்கள், அந்நிய பாஷையை பேசும்பொழுது நீங்கள் வளருவீங்க. நீங்கள் வளரணும் அப்படின்னா அதிகமாக அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய சன்னிதானத்தில் அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். பாருங்கள், அப்போ அந்நிய பாஷையின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் உண்டு என்பதே வேதத்தில் நான் சொல்லியிருக்கேன், காமிச்சிருக்கேன். பாருங்கள், அப்போ அந்நிய பாஷை பேச நாடுங்க, விரும்புங்க, ஆசைப்படுங்க. அந்நிய பாஷை ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிற அந்நிய பாஷை தேவையில்லை அப்படின்னா வேதத்தில் அது வந்திருக்கவே மாட்டாது, தேவன் அதை கொடுத்துருக்கவே மாட்டார். இப்போ ஏன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அந்நிய பாஷை நம் தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதம் உள்ளதாக நம்மை பலனடை செய்வதாக அந்நிய பாஷை இருக்குது. பாருங்கள், அதனால தான் மார்க் சுவிசேஷ புஸ்தகத்தில் அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவர்களுடைய அடையாளமே அவங்க நவமான பாஷைகளை பேசுவார்கள். தனிப்பட்ட விதத்தில் விசுவாசிக்கிற அந்த நேரத்தில் நம்ம நவமான பாஷைகளை நம்மால் பேசக்கூடும். அப்போ அந்நிய பாஷையின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டு, அந்நிய பாஷையின் நோக்கம் என்ன அப்படின்னா தனிப்பட்ட உங்களுக்காக எனக்காக நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் தனிப்பட்ட விதத்தில் வளரும்படி, பக்தி விருத்தி அடையும்படி, தேவனுடைய பேசும்படி, தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி, தேவனுக்கென்று பிரயோஜனமாகும்படி நாம் வளரத்தக்கதாக அந்நிய பாஷை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்நிய பாஷையின் நோக்கம் உங்களையும் என்னையும் வளர்ச்சி அடைய செய்ய, பலனடைய செய்ய தான். ஆமாங்க, அதனால் அந்நிய பாஷை பேசுங்க, அதை ஆசைப்படுங்க, விரும்புங்க. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே நான் அந்நிய பாஷையை எப்படி நாம் பேச முடியும், அதற்கு நாம் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்பதை குறித்து செய்திகளை நான் போடுவேன். அதனால் என்னுடைய செய்திகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாங்கள் போடுகிற எல்லா செய்திகள், பக்தி விருத்திக்கான எல்லா காரியங்களும் உங்களை அடையும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன், ஆமேன்.